சார் வணக்கம் சார். வணக்கம். ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனங்களையும் அறிவுறுத்தல்களையும் தெரிவித்து வருகிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்க பார்க்கறது ஒருவேளை உச்சநீதிமன்றம் ஒரு பளிச்சுன்னு சில விஷயங்களை முடிவு கொண்டு வருமான்னு கேட்டால் என்னால் அப்படி உறுதியாக சொல்ல முடியல. இப்போ உதாரணமாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் தேவை என்பதில் கடந்த காலத்துலேயும் உச்சநீதிமன்றத்தில் பல நேரத்தில் போன போது அப்படி சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் லாஜிக்கலாக என்ன இருக்குன்னா, அப்படி சொல்ல முடியாது என்பதனுடைய பொருள் என்னன்னா, ஒரு ஆள் தன் வாழ்நாள் முழுக்கவே முடிவெடுக்காமல், அதாவது ஆளுநர் பொறுப்பு வகிக்கிற காலம் முழுவதுமே முடிவெடுக்காமல் போயிடலாங்கிறதுக்கு வழி இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான வழக்குகள் போன போது அவங்க ஒன்றும் இதுவரை சொல்லலை. ரெண்டாவது, இந்த தடவை கடுமையான சில கேள்விகளை கேட்குறாங்க. அதை மட்டும் வச்சுக்கிட்டே அவங்க ஒரு முடிவு எடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கல. நம்பர் 1. நம்பர் 2, ஆளுநர் இதனால மாறிடுவாரான்னு கேட்டால் உறுதியாக மாற மாட்டார். ஏன்னா விவரம் இல்லாமலோ அல்லது அவர் ஒரு நல்ல நோக்கத்துக்காகவோ இதையெல்லாம் செய்கிறார் என்றால் அவர் மாறுவார். இது ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் அல்லது ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்று நான் கருதவில்லை. ஒரு பாசிசத்தன்மையுள்ள பாஜக என்கிற ஒரு கட்சி ஒன்றிய அரசாங்கத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு தனக்கு உடன்பட்டு போகாதவர்கள் என்று அவர்கள் கருதுகிற தமிழக மக்கள் மீது வஞ்சம் தீர்க்கிற ஒரு ஏற்பாடு. எனவே இந்த பிரச்சனை முடிஞ்சுன்னா அடுத்த பிரச்சனையை ஆளுநர் எழுப்புவார். எனவே இது இன்றோடு முடிந்துவிடும் என்று நான் கருதவில்லை. ஏன்னா ஆளுநர் என்பவர் ஒரு அடியாள வேலை செய்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த வேலையை செய்து கொண்டிருப்பார். அவ்வப்போது நீங்கள் உச்சநீதிமன்றம் ஏதாவது சொல்லுச்சுன்னா அதில் ஒரு நடவடிக்கையை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அப்போது எடுப்பார். பிறகு திரும்பவும் அவர் அந்த அடியாள் வேலைக்கு போய்விடுவார். இது இயல்பு. ஆளுநருக்கு பர்மனண்ட்டாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கவே முடியாது. அது தமிழ்நாட்டு மக்கள், மாநில மக்கள், இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் அதன் மீது போராட்டங்களை நடத்தாமல் அது செட்டில் ஆகாது. ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஒரு தனி நபராக ஆளுநர் ஒரு முடிவெடுக்க முடியும் என்று சொன்னார். இப்போ அவங்க என்ன இப்பவும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் அது போதுமானதில்லை என்று நினைத்தால் நாங்கள் திருப்பி அனுப்புவோம், காரணத்தை சொல்ல வேண்டியதில்லைன்னு சொன்னார். இதைத்தான் அட்டார்னி ஜெனரல் சொல்றார். ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அதை நிராகரிப்பதற்கு காரணம் சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ நாம் ஒருவேளை அதை சரி பண்ணி அனுப்பணும்னா எதை சரி பண்ணுறது? நான் இவர் நினைக்கிறதையே சரி பண்ணி அனுப்புனா கூட அவர் நான் நினச்சது இது இல்லை, இன்னொன்று சரி பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மூன்றாவது அம்சம், அவருக்கு சரி தப்பு என்று சொல்வதற்கான அதிகாரம் எங்கே வருதுன்னா, அது அரசமைப்பு சட்டத்தை மீறியதா இல்லையா என்பது குறித்து மட்டும்தான் அவர் பேச முடியும். அது அல்லாத இதர விஷயங்களில் அவர் பேச முடியும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் நடத்துகிற கட்சி தேர்தல் என் கொள்கை சரி என்பதெல்லாம் தூக்கி குப்பத்தொட்டில் போடுறீங்கன்னு அர்த்தம். அதனுடைய சரியான, அது உச்சநீதிமன்றமே இருந்தாலும் சரி. அதனால தான் இந்திய அரசமைப்பு சட்டம் உச்சநீதிமன்றத்தை பாதுகாவலராக வச்சிருக்காங்க, கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணுறது யார் பண்ண முடியும்? மக்கள் மன்றம் தான் பண்ண முடியும். நீங்கள் சில அரசமைப்பு சட்டங்களை அரசமைப்பு சட்டத்தில் மாறுதல் கொண்டு வந்தது என்பது அரசாங்கமே யோசிச்செல்லாம் பலதை பண்ணியிருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் சில விஷயங்களை முடிவெடுத்த பிறகு, இப்போ முதல் அரசமைப்பு சட்ட திருத்தம் எதில் வருது? தமிழ்நாட்டில் இருந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு செல்லாது என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு மக்கள் போராடுறாங்க. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்படுது. அப்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? எஸ், சட்டம் இயற்றிட்டீங்க, நான் அமல்படுத்துகிறேன், ஏன்னா ஏற்கனவே இதில் சட்டத்தில் இடமில்லை என்று சொல்லுங்கள். இப்போ நீங்கள் 50% மேலே இடஒதுக்கீடு எங்கேயுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு தமிழ்நாட்டில் 69% எப்படி இருக்குது? மக்கள் மன்றம் அதை ஏற்றுக்கொண்டது, அதனால அது இருக்கு. எனவே பிரச்சனை என்னன்னா, சுப்ரீம் யாரு அப்படின்னா மக்கள் தான். அவங்க எவ்வளவு அறியாமையில் இருக்கலாம். நீங்கள் 100 சட்டம் படிச்சுட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஜனங்கள்கிட்ட போகும்போது
எந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கும் போய் ஜனங்கள்கிட்ட கைகட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆள் அவர் கவுன்சிலராக இருக்கலாம், அல்லது சேர்மனாக இருக்கலாம், அல்லது அவர் அமைச்சராக இருக்கலாம், பிரதமராக இருக்கலாம். ஆனால் 5 ஆண்டுக்கு ஒரு முறை போய் மக்கள்கிட்ட நான் இதை செஞ்சேன், இதை ஓட்டு போடுங்க, இதை செய்யலை, திரும்ப நான் சரி பண்ணிக்கிறேன் என்று, அல்லது இதை செய்ய முடியலை, என்னை மன்னிச்சிருங்க என்று கேட்க வேண்டிய அவசியத்தை உருவாக்கிறது. எனவே இந்த என்டையர் இதுவும் யாருக்காகனா மக்களுக்காகத்தான். எனவே தனிநபருக்கு இவ்வளவு நீங்கள் கவர்னர் இல்லை, பிரதமருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ அல்லது உச்சநீதிமன்றத்துக்கோ அவ்வளவு பெரிய அதிகாரத்தை வழங்கவில்லை. எனவே இப்போ உச்சநீதிமன்றம் ஏதாவது செய்யணும்னா ஆளுநரை இங்கேருந்து நீ வெளியே போ, தொடர்ச்சியாக நீ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது ஹேபிச்சுவல் அஃபெண்டர், வழக்கமாக அரசமைப்பு சட்டத்தை மீறுகிற நபராக இருக்கிறார் என்று நம்ம சாதாரண வார்த்தையில் சொல்லணும்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தரணும். இப்போ நேற்று உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கு, ஆளுநர் தனக்கு தோன்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜரை வச்சுக்கிறாரா அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு என்ன இது தமிழில் சொல்லுவோம்ல, தான் தோன்றித்தனமாக ஒருவர் நடந்து கொள்கிறார், தனக்கு என்ன தோணுதோ அது மாதிரி நடந்துவார். இது தான் தோன்றித்தனம் இல்லை, அதை முடிவு பண்ணுறவங்க வேற இருக்காங்க. ஆனால் இவருக்கு வழிகாட்டுறது அரசமைப்பு சட்டம் தான், அதை பண்ணலை. ரெண்டாவது, இவரை நம்பலை அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் பளிச்சுன்னு சொல்லியிருக்கு. நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க, எது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணீங்கன்னு ஒரிஜினல் ஃபைலை காமிங்கன்னு கேட்டிருக்கு. நார்மலாக பிரமாண பத்திரம் போட்டால் அதெல்லாம் உண்மைன்னு இவங்க சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்கும் உச்சநீதிமன்றம். ஆனால் இப்போ என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எனக்கு ஒரிஜினல் ஃபைலை காமிங்க அப்படின்னு கேட்டிருக்கு. எனவே இந்த பின்னணியில் பார்த்தீங்கன்னா இவர் எந்த வேலைக்கு அனுப்பப்பட்டாரோ அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். எனவே அவர் திருந்த மாட்டார், அவர்கள் அனுமதிக்க மாட்டார். இல்லை, அவருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, திரும்ப திரும்ப அட்வைஸ் பண்ணுறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க, அதை அவர் ஒரு இன்சல்ட்டிங்காகவே எடுத்துக்க மாட்டாரா? இல்லை, அதாவது அவர் யாருக்கு லாயலாக இருக்கணுங்கிறத பொறுத்து தான். இப்போது அரசியல் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் தன் கட்சிக்காரர் தன்னை கண்டித்தால் கவலைப்படுவாங்க இல்லையா? பிஜேபிக்காரருக்கு கட்சிக்காரர் என்னை கண்டிச்சா நான் கவலைப்படுவேனா? இல்லை, நீதிமன்றம் கூட அசிங்கப்படுத்துது, இல்லை அவருக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட்? அவங்களுக்கெல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்க ஆர்எஸ்எஸ்ல இருப்பாங்களா சார்? செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆர்என் ரவின்னு ஒரு எக்ஸ் அக்கௌண்ட் துவங்கி அந்த அக்கௌண்ட்டில் திராவிட தத்துவம் செத்து போச்சுன்னு எழுதுனா எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, அதை சொல்கிறதுக்கு எல்லாரும் உரிமை இருக்கு. ஆனால் ஆளுநருடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் இவர் ஏதோ ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டது மாதிரி திராவிட தத்துவம் என்று, திராவிட மாடல்னு ஒன்றும் இல்லை, திராவிட தத்துவம் செத்து போனது அப்படின்னு ஒரு பத்திரிகை கொடுத்த பேட்டியை பின் பண்ணி வச்சுருக்காரு. இதை விட அசிங்கம் எப்படி இருக்க முடியும்? இப்படி ஒரு அசிங்கமான ஆளை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி வரை அவர் வச்சுருக்காரு. அவருக்கு அது அசிங்கம்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இவர்கள் உதித்தவர்கள், எல்லாத்தையும் உதித்துட்டு தான் அவர் இங்கே இருக்கார். எனவே அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஒரு இடத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இனி அடுத்தடுத்த இடத்துலையும் இதுதான் வைப்பார். இது இப்போ அரசியலமைப்பு ரீதியாகவும் எதுவும் பண்ண முடியாதுங்களா? மேலே இருக்க ஆளு யோக்கியமாக இருக்கணும். அடியாள் வேலைக்கு இவரை பயன்படுத்துகிறதே நரேந்திர மோடி தானே. எந்த நரேந்திர மோடி நாங்கள் என்ன கப்பம் கட்டுறவங்களா, நீங்கள் டில்லி சுல்தான்களுக்கு கட்டுப்பட்டவர்களா, நான் எச்சரிக்கிறேன்னு சொன்னார். இப்போ அவர் டில்லி சுல்தானா அவர் மாறிட்டார். சரியா? அவர் இதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். இன்னொன்று, ஆளுநரை வேந்தர் பொறுப்புல இருந்து விளக்கணும்னு அவருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை போட்டு அனுப்புனா அவர் கையெழுத்து போடணும்னு நினைக்கிறது நியாயம்? சரி, அப்போ என்ன செய்யலாம்? ஆளுநரை நியமிக்கணும்னு சொன்னது யார்? ஆளுநராக சட்டம் போட்டார்? இல்லை, யார் சட்டம் போட்டது? இதே நாடாளுமன்றமும் இதே சட்டமன்றமும் தானே. உங்களை நியமிக்கணும்னு சொன்னால் நீங்கள் அதில் கையெழுத்து போடணும். இப்போ அனுரகுமார திசநாயக்கா அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட், அதுக்கு தான் கண்டஸ்ட் பண்ணார். அவர் என்ன சொன்னார்? எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடெண்ட்டை நான் வந்தால் ஒழிப்பேன்னு சொல்லியிருக்காரா? இப்போ ஒழிக்கிற பதவிக்கு நீ ஏன் வருவாயின்னு கேட்டிங்கன்னா
அந்த பதவிக்கு வந்தால் தான் அதையே ஒழிக்க முடியும். அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆளுநர் இல்லை, ஆளுநருக்கு சம்பளம் தர முடியாததுனால நீங்கள் கையெழுத்து கொடுத்தாகணும். அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குது? இல்லை, இதுவும் அவரை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இவங்களும் நடந்துக்கலாம் இல்லையே. அப்போ நான் என்ன கேட்குறேன், இவரை நியமித்த ஆட்கள் இருக்காங்களா? இது இவங்களும் சீன்றது தானே? இல்லை, இவரை நியமித்தவர்கள் அவர் ஏன் சீனாங்க? அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு துணைவேந்தரை போட்டீங்க, அவர் யோக்கியமாக இருந்தாரா? யோக்கியம்னு சொல்லி நீங்கள் போட்டீங்க, அவர் மேலே வந்து இப்போ விசாரணை நடந்துட்டு இருக்கு. உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்குறது? அதனால தான் இவ்வளோ நாளும் பொறுத்து வந்தவங்க இப்போ சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், இவரை அனுப்பிச்சி வச்ச இவர் யாருக்கு அடியாளாக இருக்காங்களோ அந்த ஒன்றிய அரசாங்கத்தை தலைமை தாங்குகிற நரேந்திர மோடி அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது குஜராத்தில் இருந்த பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்களாக யார் இருந்தா? ஆளுநர் இருந்தார். அவர் காலத்தில் தான் 3 பேர் 3 யூனிவர்சிட்டிக்கு வந்து வேந்தர்களாக முதலமைச்சரை நியமித்தார். அது நியாயம் தானே? ஏதாவது ஒன்று தானே நியாயமாக இருக்கணும். ஒன்று அங்கேயும் எடுத்துருங்க, இங்கேயும் எடுத்துடலாம். ஆனால் அப்படி கூட நான் சொல்ல மாட்டேன். பட் அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லியிருக்கு? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அந்த இப்போ சட்டமன்றம் நாங்கள் கலைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? உன்னை நீ ஏன் கலைச்சிக்கிறாங்க கேட்க முடியுமா? இதுதான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு. எனவே இவரை பதவி விலக செய்யணும் அல்லது இவர் இதில் பொறுப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை நீங்கள் ஏற்றுக்கிறத தவிர உங்களுக்கு வேறு என்ன வழி இருக்கு? முதலமைச்சர் போட முடியுமா அப்படின்னு ஒரு சட்டத்தில் எங்கேயும் இடம் இருக்கா? இப்போ குஜராத்தில் இருக்கா இல்லையா? நான் வேறு ஏதாவது ஒரு மாநிலம்னா இல்லை, எங்களுக்கு உடன்பாடாக இல்லாத ஒன்று அவங்க கொண்டு வந்துட்டாங்க, நாங்கள் சகிச்சுக்கிட்டோன்னு நீங்கள் சொல்லலாம். குஜராத்தில் இருக்குல்ல, மோடியே இருந்திருக்காரு. அப்புறம் நீங்கள் சொல்கிறதுக்காக நீங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் காது கொடுக்க வேணாம், நீங்கள் சொன்னதுக்கு கொஞ்சம் செய்யப்படுங்க, அவ்வளோதான். மத்திய பட்ஜெட்டை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ வந்திருக்குன்னு பாஜக தலைவர்கள்லாம் பெருமை பேசுகிறார்கள். எப்படி பார்க்குறீங்க? ஆமாம்ல, அவங்க பெருமை பேசாத ஏதாவது ஒரு பட்ஜெட்டை சொல்லுங்கள். 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறோன்னு சொன்னாங்களா? நாங்கள் ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ் கொண்டு வந்திருக்கோம், அதனால் 2 வேலை வாய்ப்பு அதிகரிச்சுன்னு சொன்னாங்க, வந்துருச்சா? இந்த பட்ஜெட்டில் போன பட்ஜெட்டில் பேசும்போது 5 திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அதாவது வருஷத்துக்கு 78,56,000 பேர் லேபர் மார்க்கெட்டுக்கு வராங்க. எனவே நாங்கள் வந்து 5 ஆண்டுகளில் 4 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். அதுக்காக வந்து நாங்கள் வந்து சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். கார்ப்பரேட்டு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட்லேருந்து அதை பயன்படுத்தலாம், இப்படிலாம் சொல்லி சொன்னாங்கல்ல. அதாவது வேலை வாய்ப்பு வந்துச்சாமா? என்ன பாராட்டிட்டீங்க? என்ன கிடைச்சிச்சு? விவசாய விளைபொருளுக்கு 1.5 மடங்கு விலை தருவோம்னு 2014 எழுதுனீங்களா? என்னைக்காவது கொடுத்தீங்களா? சரி, அதை விடுங்க. 2022 விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்குவோம்னு சொன்னீங்க, ஏதாவது பண்ணீங்களா? இன்னைக்கு தெரியுமா? நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நரேந்திர மோடி பதவியேற்ற முதல் நாளிலிருந்து இன்று வரை ஒரு நாளைக்கு 30 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டே இருக்கிறார்கள். என்ன தமிழ்நாட்டுக்கு என்னத்தை செஞ்சுட்டாங்க? எனக்கு புரியல. என்ன செஞ்சுட்டாங்க தமிழ்நாட்டுக்கு புதுசாக? ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் ஏதாவது கொண்டு வராங்களா? கடந்த 10 ஆண்டுகளில் கொண்டு வரல, இந்த தடவை பொதுத்துறை நிறுவனம் எதுவும் வருதா? எதுன்னு சொல்லுறீங்க? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வர CSR ஃபண்டு இருக்குல்ல, அது கூட மத்திய பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தால் அது மொத்தத்தையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடறாங்க. CPCL ஃபண்டு எங்கே போகுது கேளுங்க. சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷனுடைய CSR ஃபண்டு எங்கே போகுது? NLCயினுடைய CSR ஃபண்டு எங்கே போகுது? தூத்துக்குடி துறைமுகம், சென்னை துறைமுகத்தினுடைய CSR ஃபண்டு எங்கே போகுது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதாவது அகில இந்திய அளவிலான சில பொதுத்துறை வங்கிகளுடைய தலைமையகம் தமிழ்நாட்டில் இருக்குது, அதனுடைய CSR ஃபண்டு எங்கே போகுது? கிட்டத்தட்ட பாதிக்கு மேற்பட்ட அவங்க எடுத்துகிட்டு போயிடலாம். தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. மதுரைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொடுத்துட்டாங்களா? கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் திட்டம் எதுவும் கொடுத்துட்டாங்களா? அப்படி எதுவும் நடந்துருச்சா என்ன? நான் பார்த்த வரையிலும் அது இல்லை. அமெரிக்காவிலிருந்து சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் என்ற பெயரில் ஒரு ஃப்ளைட்டில் நிறைய இந்தியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. விலங்கு போட்டு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கு. இந்த விவகாரத்தில் மத்திய அரசை சில பேர் விமர்சிக்கிறாங்க. அப்படி விமர்சிப்பது நியாயம்னு பார்க்குறீங்க? இல்லை, அவங்கள கொண்டாடணும், மத்திய அரசாங்கத்தை கொண்டாடணும். ஏன்னா இவங்க இருக்கிறதுனால தான் அவங்கள அங்கேயே வெட்டி போடலை, இவங்க இருக்கிறதுனால தான் அங்கேயே அவங்க புதைச்சிடலை, இவர் பிரதமராக இருக்கிறதுனால தான் அவங்கள இங்கே கொண்டாந்து விட்டுருக்காங்க. அசிங்கமாக இல்லை?
ஒரு கொலைகாரனுக்கு கூட நீங்கள் வந்து மனித உரிமை மீறல் அவனுக்கு நடக்கூடாது. நீங்கள் அவனை தூக்கில் போடுவீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் தூக்கில் போடுறங்கிறதுக்காக டெய்லி உட்காந்து அடிக்க முடியுமா? அவன் உடம்புல புண்ணு இருக்கான்னு பார்ப்பீங்கல்ல தூக்கில் போடுறதுக்கு முன்னால். எதுக்குங்க? தண்டனை நிறைவேற்றப்படும், அதை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது. நான் அவனால் தான் தூக்கு தண்டனை போட போகிறோமேன்னு நீங்கள் கையை காலை முறிச்சு வைப்பீங்களா? பண்ண முடியாதுல்ல. நீங்கள் அங்கேருந்து இதுவரை கொண்டு வந்தவங்கெல்லாம் இராணுவ விமானத்தில் தான் கொண்டு வந்தாங்களா? நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது, யுஎஸ்னுடைய வரலாற்றில் இதுவரை இவ்வளவு தொலை தூரத்திற்கு எந்த ஒரு நாட்டிற்கும் இராணுவ விமானத்தின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டதே இல்லை. இங்கே இருக்க ஹிந்து, எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்க சொல்லலை. யார் சொல்கிறா? நியூயார்க் டைம்ஸ் சொல்லுது. நீ என்ன சொல்லுவீங்க? ஏங்க அவனை இங்கே கொண்டாந்து விட போகிறீங்க, விட வேண்டியது தானே? கையில் எதுக்கு விலங்கு போடுறீங்க, காலில் எதுக்கு விலங்கு போடுறீங்க, சாப்பிட்றதுக்கு அனுமதிக்கலை, 1க்கு 2க்கு போகிறதுக்கு அனுமதிக்கலை. என்ன விதமான இது? உங்களை நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? உங்கள் நாட்டில் இராணுவ விமானம் தரையிறங்கலாமா? சிவிலியன் ஏர்ஃபோர்ஸே உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் இறங்க. ஒரு இராணுவ விமானத்தை உங்கள் ஏர் ஸ்பேஸில் நீங்கள் பறக்க விடுவீங்களா? என்னது? உங்களை அவன் வந்து உங்கள் நடு வீட்டில் உட்காந்து அவன் அழிச்சாட்டம் பண்ணுறான். உங்கள் பையன் தப்பு பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுல கரெக்டாக இருக்குது, அல்லது நீங்கள் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நடு வீட்டுக்கு வர சங்கிலி போட்டு இழுத்துட்டு வந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? வேறு நாட்டுக்காரங்க எப்படி இதை அனுமதிக்கிறீங்க? நீங்கள் அநியாயம் இல்லையா? உங்களுக்கு ரத்தம் கொதிக்காதா? ஒரு 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 அதாவது இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியன் உரசிட்டான்னா நீங்கள் கொல்லும். ஆனால் உங்களை அவனும் உங்கள் மதம் கூட கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாய் மூடி மௌனியாக இருக்கீங்க. உங்கள் 56 இன்ச்சுங்கிறதெல்லாம் எங்கன்னா இங்கே அப்பாவி பாவப்பட்ட ஜீவன்கள்கிட்ட தான் இந்த விவசாயிகள்கிட்ட, இந்த தொழிலாளிகள்கிட்ட, இந்த பழங்குடியின மக்கள்கிட்ட, சிறுபான்மை மக்கள்கிட்ட, இவங்ககிட்ட தான் உங்கள் 56 இன்ச்சை திறந்து காமிக்கிறீங்களா? ட்ரம்புக்கிட்ட காட்ட வேண்டியது தானே? சரி, நீங்கள் காட்ட வேண்டாம், வீரம் காட்ட முடியாது. நீங்கள் தான் விஸ்வ குருவாச்சு, உலகத்துக்கே குரு இல்லை நீங்கள். சரி, இதை சொன்னோன்னே எங்கள் ஆளை டிக்னிஃபைடாக கொண்டு வாயான்னு சொல்ல முடியுமா? அட்லீஸ்ட் உங்களுக்கு பிளேன் இல்லை, உங்கள் சொந்தமாக பயன்படுத்துறதுக்கு 800 கோடிக்கு வாங்கியிருக்கீங்களே தவிர பொதுத்துறை நிறுவனம் பிளேன்னு ஒன்றும் இல்லை. வாடகை கிடைக்க முடியாதா? அதை கொடுத்தா நீங்கள் குறைஞ்சி போயிருவீங்களா? ஆனால் குறைஞ்சி தான் போவோன்னு நினைப்பாங்க. நீங்கள் இந்த பூமிப்பந்தின் மிகப்பெரிய இடப்பெயர்வு, ஒரு மனித இடப்பெயர்வு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நடந்தது, கோவிட்-19. அப்போ கூட நீங்கள் ட்ரெயின் விட்டீங்க, அது காசு வாங்கிட்டு தானே விட்டீங்க. நீங்கள் எவ்வளவு தயாள குணம் உள்ளவர்னு எங்களுக்கு தெரியும். சாதாரண ஏழைகள்லாம் கவலைப்பட மாட்டீங்க. 30% டேக்ஸை கார்பரேட்டுக்கு 22% நீங்கள் குறைப்பீங்க. அதுக்கு அடுத்த வருஷத்தில் கோவிட் வந்துடும். ஒரு 4 ட்ரெயின் விடுறதுக்கு அவன்கிட்டயே காசு கேட்பீங்க. அவன்கிட்ட காசு இல்லாமல் பரிதவிச்சான். பல இடங்களில் மாநில அரசாங்கங்கள் தான் கொடுத்தாங்க. எனவே அவர் பேச மாட்டார். மணிப்பூருக்காக என்னைக்காவது பேசினாரா? நான் இருப்பேன்னு சொன்னார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்ன இருப்பேன்னு? மக்களுக்காக. மக்கள்லாம் யார்? இந்த மக்கள்ங்கிறதுக்கு பொதுவாலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் நீங்கள் வந்து எங்கள் ஆளை கொண்டு வந்தது தப்புன்னு கூட சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை? கைகால் நீங்கள் சட்டவிரோத குடியேறிகள்னு வந்தால் அவங்கள வேறு நாட்டுக்கு, அவங்க எந்த நாட்டுக்கு போக விரும்புகிறாங்களோ அங்கே அனுப்பணும். அதாவது அவங்க சொந்த நாடு அல்லது ஏற்கனவே எங்கேருந்து வந்தாங்களோ அங்கே அனுப்பணும். இது அவங்க சட்டமாக வச்சுருக்காங்க. எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. கைகாலில் எதுக்கு விலங்கு போட்டேன்? நான் என்ன தப்பு பண்ணேனா? இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவினுடைய பூர்வ குடிகள் யார்? செவ்விந்தியர்கள். இவங்கெல்லாம் எங்கேருந்து போனவங்க? ட்ரம்போட மூதாதையர்கள்லாம் வந்து இங்கிலாந்துலேருந்து அங்கே போய் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள். நீங்கள் வலுத்தவர்களாக இருந்த காரணத்தினால் நீங்கள் அந்த நாட்டுக்கு சொந்தம் கொண்டாடி விட்டீர்கள். செவ்விந்தியர்கள் இன்னும் உட்புற பகுதிகளுக்குள் உள்ள அடித்து போட்டு வச்சுருக்கீங்க. நீங்கள் சொல்கிறீங்க நியாயத்தை பற்றி. உலகம் முழுவதும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இருக்குதுன்னு வருஷம் நீங்கள் வந்து நிறையா ரிப்போர்ட்லாம் போடுவீங்க. அந்த நாட்டு சட்டத்தின்படி, அந்த நாட்டு சட்டமே ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனை இது பண்ணுறது மாதிரி. அதாவது அவங்க ஒரு ஒரு பிம்பத்தை கட்டி வச்சுருக்காங்க. ஒபாமா இங்கே வந்தபோது அவர் வந்து இந்த கோல்டன் புக்குன்னு சொல்லுவாங்க பார்லிமெண்ட்டில், அதில் எழுதியிருக்காரு, உலகத்தின் மிக பழமையான ஜனநாயகத்திலிருந்து
உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அன்னைக்கு சாயங்காலம் நடந்த கூட்டத்தில் அதை வாசித்து பார்த்துட்டு தோழர் சீதாராம் யெச்சூரி, நீங்கள் உலகத்தின் மிக பழமையான ஜனநாயக நாடு கிடையாது, ஏன்னா வயது வந்த அனைவருக்குமான வாக்குரிமையை எங்களுக்கு பின்னால் தான் ஏன் நீங்கள் கொடுத்த. இங்கிலாந்துல எல்லாம் நீங்கள் வந்து முத பெண்களுக்கு, வயது வந்த பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது சோவியத் யூனியன் தான், சோசலிசம் தான், செங்கோடி தான், கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதுவரை யாரும் பெண்களுக்கு வாக்குரிமையே கொடுக்கல. இன்னைக்கு எந்த ஆப்கானிஸ்தானை சொல்கிறோமோ அந்த ஆப்கானிஸ்தான் தான் அடுத்து பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. அவனுடைய தலைவராக இருந்த அமானுல்லா கான் அதை செஞ்சார். எனவே அவங்க ஒரு பிம்பத்தை கட்டி வச்சிருக்காங்க, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். அவன் ஊரில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ண மாட்டான், கீப் இட் இன் மைண்ட், அதை பண்ண மாட்டான். அதாவது அவங்க ஊரில் வாரத்துக்கு 5 நாள் வேலை, ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை பார்க்கக்கூடாது. ஆனால் அவன் கம்பெனி இங்கே இந்தியாவுக்குள்ளே வரும், 8 மணி நேரம் வேலை பத்தாது, 6 நாளும் பத்தாது, நீங்கள் எல்லா நாளும் வேலை பார்க்கணும், 14 மணி நேரம் வேலை பார்க்கணும், 16 மணி நேரம் வேலை பார்க்கணும். இது என்ன விதமான நியாயம்? அமெரிக்கா அந்த ஏகாதிபத்திய மனோநிலை இருக்குல்ல, அவங்கள மதிக்காத மனோநிலை, அதுதான் இதுவரையிலும் மோடியை இந்த பக்கத்தில் அவங்களுடைய அடியாள வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ டேரிஃப் ஃபார் இந்தியாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஹார்லி டேவிட்சன் பைக் என்ன விலை? அதுக்கு டேரிஃபை குறைச்சிருக்காரு நரேந்திர மோடி. இவர் பேச மாட்டார். நரேந்திர மோடி ட்ரம்ப்புக்கு எதிராக பேச மாட்டார். அவருடைய 56 இஞ்செல்லாம் சாதாரண இந்தியர்களுக்கு எதிராக தான். இது மனிதாபிமானமற்ற செயல். உலக நாடுகள் அமெரிக்காவை கண்டிக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் பேச முடியும். நன்றி சார். நன்றி.